உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலார், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் பாடி வர, நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு, பிள்ளையார் பட்டியிலே உள்ள விநாயகர் தன் ஒரு கரத்தில் சிவலிங்கத்தை ஏந்தி இருப்பதாக அது சிறப்பானது என்று சொல்லுகின்றார்கள். அன்பர்கள் நினைவில் நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர நன்மைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பெருகும். இரண்டாவது பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு பதிவின் தலைப்பு என்னவென்றால், இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பும் ஆகும். இன்றைய நாள் 24/9/2024 கிழமை, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் புரட்டாசி 8வது நாள். ஸ்ரீ வைகுண்டம் வைகுண்டபதி பால் அபிஷேகம், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை. டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் பிறந்த நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 12:45 1:45 2:45 வரை, பிறகு மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை இன்று 12 மணியிலிருந்து 1:30 வரை, திதி சப்தமி மாலை 6:49 வரை, அதற்கு பிறகு அஷ்டமி. இன்றைய நடப்பு நட்சத்திரம் மிருக சீரிடம், நள்ளிரவு கடந்து அதிகாலை 4:12 வரை. யோகம் சித்த மரண யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் விசாகம், அனுஷம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி விருச்சிக ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான பகுதியில் உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டை பெற்றது, புகழ் பெற்றது. இன்றைய தலைப்பு, ஓம் என்ற மந்திர சொல்லுக்கு இவ்வளவு பெரிய சக்தியா? ஓம் என்ற மந்திரம் உடலிலே செய்யும் அதிசயம். ஓம் என்ற மந்திரம் உலகிற்கு உரித்தான மந்திரம் என்று வேதகாலத்து ரிஷிகள் கூறியிருப்பதை, அதனுடைய உன்னத தன்மையும் மந்திர சக்தியும் வேத உபநிடதங்கள் போற்றி துதிப்பதையும் நன்கு அறிவோம். ஓம் என்ற மந்திரம் உலகிற்கே உரித்தான மந்திரம் என்று வேதகாலத்து ரிஷிகள் கூறியிருப்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும், இதை கவனிக்க வேண்டும். இந்த நவீன யுகத்திற்கு ஏற்றவாறு விஞ்ஞான மந்திரம் என்று ஒரு புதிய ஆய்வின் முடிவிலே ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது நமது வியப்பின் எல்லைக்கு அளவே இல்லை. அமராவதியில் உள்ள சிப்னா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பேராசிரியராக பணியாற்றும் அஜய் அனில் குர்ஜர் அந்த கல்லூரியின் முதல்வர் சித்தார்த்த லடேகேயுடன் இணைந்து ஓம் பற்றிய ஒரு ஆராய்ச்சியில் இறங்கினார். இந்த ஆராய்ச்சியில் அவர்கள் இறங்க காரணம், நாளுக்கு நாள் வணிகம் செய்வோர், தொழிற்சாலை அலுவலகங்களில் பணிபுரிவோர்,
உள்ளிட்ட அனைவருக்கும் ஏற்படும் தாங்க முடியாத மன அழுத்தம், அதனால் ஏற்படும் வேதனைகளும் அவர்களை பாடாய்படுத்துவதுதான் உளவியல் ரீதியான மன அழுத்தத்திற்கு மருந்து எது என்று ஆராய புகுந்த அவர் ஓம் மந்திர உச்சரிப்பு தான் அதற்கான மாமருந்து என்று சோதனையின் மூலம் கண்டுபிடித்தனர். ஓம் என உச்சரிப்பதால் ஒரு புதிய உத்வேகம் உடலில் ஏற்படுவதையும் மனம் தூண்டப்படுவதையும் மனதிலே இருக்கின்ற வரையறுக்கப்பட்ட தடைகள் இந்த மந்திர ஒளியால் மீறப்படுவதையும் அவர்கள் உறுதிப்படுத்துகின்றனர். இதை கண்டுபிடிக்க அவர்கள் வேவ்லெட் டிரான்ஸ்பார்மர்ஸ் மற்றும் டைம் ஃப்ரீக்வன்சி அனலைசிஸ் ஆகிய உத்திகளை பயன்படுத்தினர். ஓம் என உச்சரிக்கும் பொழுது அந்த அலை வரிசைகளில் மாறுபடுவதை மற்றும் மூளையின் ஒளியினால் மின் செயல்கள் மாறுபடுவதையும் ஏற்படுவதையும் அவர்கள் நவீன சாதனங்கள் மூலம் குறித்து கொள்ள முடிந்தது. ஒரு குறிப்பிட்ட சிக்னல் மூலம் ஓம் என்பதை உச்சரிப்பதற்கு முன்னர் பின்னர் நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் மாறுதல்களை அவர்களால் கண்காணிக்க முடிந்தது. மந்திர ஒலிகள் மனிதர்களுடைய நரம்பு மண்டலத்தில் அதிசயமான நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்று கூறுகிறார்கள். ஆக்கல், காத்தல், அழித்தல் என்று முப்பெரும் தொழில்களை பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் ஆகியோர் செய்வதை இந்து தர்மம் கூறுவதை ஓம் மந்திரத்தில் உள்ள அகார உகார மகாரங்களை பிரம்மா, விஷ்ணு, ருத்திரனை குறிப்பிடுவது அனைவரும் அறிவர். ஓம் என நாம் ஒலிக்கும் போது பிரபஞ்ச ஆற்றல்கள் நேரடியாக அதிர்வுகள் மூலமாக நமது உடலில் நுழைகின்றன. வாயின் பின்புறம் உதிக்கும் ஆ சுவாசிப்பின் அமைப்பில் அடிவயிற்றில் உணரப்படுகிறது. வாயின் நடுவில் பிறக்கும் ஊ மார்பு பகுதியிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. குவிந்த உதடுகளிலே வரும் மா தொண்டை மற்றும் தலையில் உள்ள சுவாச அமைப்பிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ஒவ்வொரு ஒலியும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை உடலில் சிறு திசுவில் இருந்து முழு சுவாச அமைப்பு வரை இது பரவுகிறது. ஓம் முழுவதுமாக ஒலிக்கப்பட்டவுடனே பிராண ஆற்றல் உடல் முழுவதும் பாய்கிறது. ஆராய்ச்சியில் ஈடுபட்டது ஏன்? இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியிலே அனில் குர்ஜருக்கு ஏன் ஈடுபாடு வந்தது என்பதற்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமே காரணம். 29/5/1999 அன்று தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த திடீர் என்று அவருடைய தாயாருக்கு பேசும் சக்தி போய்விட்டது. மூளையில் ரத்தம் தட்டிவிட்டதால் நினைவை இழந்து அவர் பக்கவாதத்தால் பீடிக்கப்பட்டார். அடுத்த நாளே அவருக்கு கோமா என்ற மயக்க நிலைக்கு சென்று விட்டார். ஆனால் இப்போதோ அவருக்கு 90% பழைய ஆற்றல் வந்துவிட்டது. அவருக்கு ஸ்பீச் தெராபி எனப்படும் பேச்சாற்றல் மருத்துவம் தரப்பட்டதே இதற்கு காரணம். அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மூளையில் ரத்தம் உறைவதற்கான காரணம் ஹைபர் டென்ஷன் மற்றும் அதிக மன அழுத்தமே என்று தெரிவித்தனர். இப்படிப்பட்ட நிலையை போக்குவதற்கு சிறந்த சொல் எது என்று ஆராய போக அவர் ஓம் ஆராய்ச்சியில் இறங்கி ஓம் மந்திரத்தின் அற்புத ஆற்றலை அறிந்தார். மந்திரத்தின் ஆற்றல்களை அறிய டிஜிட்டல் சிக்னல்கள் ப்ராசஸிங் உத்தியை அவர் பயன்படுத்தினார். ஓம் பற்றிய வேறு சில ஆராய்ச்சிகள். தகாஷி எடல் என்பவர் 1999 மேற்கொண்ட ஆய்வில் குறைந்த அதிர்வெண் கொண்ட சப்தம் உடலிலே மார்பு மற்றும் அடிவயிற்று பகுதியிலே மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதை கண்டறிந்தார். இதை அடுத்து 2003 எய்சனம் ஜீனா தேவி எடல் ஓம் மந்திரத்தின் உச்சரிப்பை ஆராய்ந்த போது அது இரு பகுதிகளை கொண்டிருப்பதை கண்டு ஓ என்று ஆரம்பித்து இம் என்று முடியும் பொழுது உடலிலே ஏற்படும் மாறுதல்களை தொகுத்தார். இந்த உச்சரிப்பு மனிதனின் நரம்பு மண்டலத்தில் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்துவதும் ஒவ்வொரு ஆராய்ச்சி முடிவிலும் தெளிவாக விளங்க ஆரம்பித்தது. 7 சக்கரங்களிலும் அதிர்வு. இதையெல்லாம் முன்னோடியாக ஆராய்ச்சி கொண்டு அனில் குர்ஜர்
25 முதல் 40 வயது வரை அடங்கிய ஆண் பெண் 125 பேர் கொண்ட ஒரு குழுவிடம் 6 வருட காலங்களாக தனது ஆராய்ச்சியை நடத்தினார். அமைதியான ஒரு அறையிலே 41.1 ஹெர்ட்ஸ் சாம்பிளிங் விதத்திலே 16 பிட் அமைப்பிலே ஒரு மைக்ரோபோன் மூலமாக ஓம் மந்திரங்களை ஓத செய்து ஆய்வுகள் தொடரப்பட்டன. 20 நிமிடங்கள் ஓம் ஒலிக்கப்பட்டவுடன் மூளையிலும் நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் மாறுதல்கள் துல்லியமாக ஆராயப்பட்டன. இந்த ஆய்வின் முடிவில் ஓம் மந்திரத்தை உச்சரிப்பதால் மன அழுத்தம் குறைகிறது. 2, எதன் மீதும் செய்யப்படும் கவன குவிப்பு அதிகரிக்கிறது. 3, 7 உச்ச நிலைகளை கொண்ட ஓம் உடலின் 7 சக்கரங்களின் அதிர்வெண் மூலமாக ஒரு பெரிய குறிப்பிட்ட மாறுதலை ஏற்படுத்துகிறது என்று கண்டார். மூலாதாரத்தில் 256 ஹெர்ட்ஸ், சுவாதிஸ்தானத்திலே 288 ஹெர்ட்ஸ், மணிபூரத்திலே 322 ஹெர்ட்ஸ், அநாகத்தில் இதயத்திலே 341.3 ஹெர்ட்ஸ், தொண்டையிலே 384 ஹெர்ட்ஸ், ஆங்ஷாவில் 3வது கண் என்று சொல்லப்பட்ட அந்த கண்ணிலே 426.7 ஹெர்ட்ஸ், சகஸ்தர தாரத்திலே 480 ஹெர்ட்ஸ் என்று அளக்கப்பட்டு உடலின் 7 சக்கரங்கள் புத்துணர்ச்சி அடைவதை ஆய்வு நிரூபித்தது. ஒலியால் உடலை ஒருங்கிணைக்கும் ஓம். ஓம் மந்திரத்தை உச்சரிக்கும் போது மிகவும் நுண்ணிய உறுப்பான காதுகள் மெடுல்லா மூலம் உடலின் திசுகளை இணைக்கிறது. நமது உடலின் தன்மை, சமன்பாடு, நெகிழ்வு, பார்வை அனைத்தும் ஒலியால் பாதிக்கப்படுவதால் ஓம் உருவாக்கும் நல்ல ஒலியை நன்மையை தருகிறது. இது வேக்ஸ் நரம்பு மூலமாக உள்காது, இதயம், நுரையீரல், வயிறு, கல்லீரல், சிறுநீரகப்பை, சிறுநீரகங்கள், சிறு குடல், பெருங்குடல் ஆகிய அனைத்து உறுப்புகளையும் இணைத்து நன்மையை நல்கிறது என்றார். ஓம் என்ற ஒரே ஒரு சொல்லின் விஞ்ஞான விரிவான விளக்கத்தை கண்டு இந்த மனித இனமே நடுங்கியது என்றார். ஆதி காலத்திலே ஓம் என்ற மந்திர சொல்லின் சக்தி எப்படிப்பட்டது என்று நமக்கு முன்னால் வாழ்ந்த பல்லாண்டு காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த ரிஷிகள் கூறி இருப்பதை உணர்ந்து நாம் இந்த மந்திர சொல்லை பயன்படுத்தி நலம், பலம், வளம் பெற்று வாழ்க்கையில் அனைத்து பகுதிகளையும் வெற்றி பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை பூர்த்தி செய்கிறேன். 4வது பகுதியிலே ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே 6வது பாவம் ரணம், ருணம், சத்ரு. இந்த 6வது பாவத்திலே லக்னத்திலிருந்து எண்ணி வர கிரகங்கள் அமர்ந்தால் என்னென்ன பலன்? சந்திரன் 6வது பாவத்திலே இருக்க குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய் ஜாதகரை தாக்கும். வாதம், ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய், சீதளம், தோல் சம்பந்தப்பட்ட நோயும் தாக்கும். 6வது இடத்திலே செவ்வாய் இருந்தால் இரத்த சம்பந்தப்பட்ட நோய், இரத்த புற்று, பிளட் பிரஷர், கண் எரிச்சல், கீழ்வாதம், விஷம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஜாதகரை தாக்கும். 6வது இடத்திலே புதன் இருந்தால் ஜாதகருக்கு நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய், தோல் பிரச்சனை, கண், மூக்கு, கழுத்து, சளி, இருமல், வெண்குஷ்டம். 6வது இடத்திலே குரு இருந்தால் சர்க்கரை வியாதி, காது சம்பந்தப்பட்ட நோய், பித்தம், புற்றுநோய். 6வது இடத்திலே சுக்கிரன் இருந்தால் கிட்னி பிரச்சனை, பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய், சிறுநீர் கழிப்பதிலே ஏற்படும் பிரச்சனை, வாத நோய்கள். 6வது இடத்திலே சனி இருந்தால் வாத நோய், வலிப்பு நோய், யானைக்கால் நோய், காலில் ஏற்படும் உபத்திரவம், வயிற்று வலி, சளி, குளிர்காய்ச்சல், இருமல் உண்டாகும். 6வது இடத்திலே ராகு இருந்தால் இதய நோய், விஷம் சம்பந்தப்பட்ட நோய், புற்று நோய், குடல் நோய், குஷ்டம், தோல் பிரச்சனைகள் உண்டாகும். 6வது இடத்திலே கேது இருந்தால் வெட்டு காயம் மற்றும் அம்மை, அஜீரணம், வயிற்று வலி, விஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், புண், உடல் வலி ஆகியவை உண்டாகும்.
சூரியன் 6லே நிற்க சூரிய தசாவில் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். மேலும் அவர்களுக்கு இதயம், கண் நோய் என்பதெல்லாம் வந்து அவர்களை தாக்கும். இது நாளைய தினமும் தொடர இருப்பதால் இதோடு இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன். 5வது பகுதியாக திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியினுடைய இன்றைய தலைப்பு மிதுனத்தில் உருவாகும் மகாலட்சுமி யோகம். இன்னும் 2 நாட்களில் இந்த 3 ராசிக்கு பணமழை பொழியும். மிதுனத்திலே எப்படி மகாலட்சுமி யோகம் உருவாகிறது, அதனால் பலனடையும் 3 ராசிக்காரர்கள் யார் யார்? ஜோதிடத்தின்படி கிரகங்களின் ராசி மாற்றங்கள், சேர்க்கைகள் மற்றும் அவற்றால் உருவாகும் யோகங்கள் தாக்கம் அனைத்தும் ராசிகளிலே காணப்படும். அந்த வகையிலே கிரகங்கள் சந்திரன் 2.5 நாட்கள் ஒரு முறை ஒரு ராசியை மாற்றுவார். அப்படி மாற்றுவதால் அடிக்கடி மற்ற கிரகங்களுடன் இணைந்து சுப பலன் அல்லது அசுப யோகங்களை உருவாக்குவார். அவ்வாறு உருவாகும் யோகங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும். இந்த நிலை செப்டம்பர் மாதத்திலே 24ஆம் தேதி அன்று உருவாகின்ற இந்த சந்திரனோடு செவ்வாய் இணைந்து மகாலட்சுமி யோகத்தை, மங்களகரமான யோகமானது புதன் ராசியான மிதுனத்திலே உருவாக உள்ளது. இந்த யோகம் நல்ல மரியாதையும் கௌரவத்தையும் செல்வத்தையும் தரும். இப்படிப்பட்ட மகாலட்சுமி ராஜயோகம் செப்டம்பர் 24ஆம் தேதி மிதுன ராசியிலே உருவாக உள்ளதா. அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல நிதி நன்மைகள் கிடைக்க உள்ளன. இப்பொழுது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம். முதலிலே தனுசு. தனுசு ராசியின் 7வது வீட்டிலே மகாலட்சுமி ராஜயோகம் அதாவது மிதுனத்தில் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு லட்சுமி தேவியின் சிறப்பான அருள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். நல்ல பொருள் இன்பம் கிடைக்கும். தொழிலே சிறப்பான பலன் கிடைக்கும். வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகளால் சில நல்ல செய்திகள் பெறலாம். பணியிடத்து உயர் அதிகாரியுடைய உறவு சிறப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலையில் நல்ல வெற்றியை பெறுவார். மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு 3வது வீடாக திகழ்கின்ற மிதுனத்திலே இந்த மகாலட்சுமி ராஜயோகம் உருவாக உள்ளது. இதன் விளைவாக லட்சுமி தேவியின் ஆசியால் எதிர்பாராத நிதி நன்மைகள் கிடைக்கும். தொழிலிலே நல்ல லாபத்தை பெறக்கூடும். எடுக்கும் முயற்சிகளிலே நல்ல வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். ஆனால் கூட்டு தொழில் செய்பவர்கள் தொழிலிலே சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். நிதி நிலை வலுவடையும். வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும். 3வது ராசியாய் திகழ்கின்ற கும்பம். கும்ப ராசிக்கு 5வது வீட்டிலே மகாலட்சுமி ராஜயோகம் அதாவது மிதுனத்திலே உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்திலே முழு ஆதரவை பெறுவார்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தொழிலே பதவி உயர்வுடன் சம்பள உயர்வையும் பெறலாம். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் சிறப்பான நன்மைகள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் செய்பவர்களுக்கு ஏராளமான லாபம் கிடைக்கும். பரம்பரை சொத்துகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதை போன்ற கோச்சார பதிவுகளை பெற்ற அதிர்ஷ்டசாலிகளே. சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. ஆகையால் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவில் ராசி பலன் சொல்லப்படுகிறது. இதிலே அற்புதமாக 6 பகுதிகள். கணபதியினுடைய மந்திர பலன், அடுத்தது பஞ்சாங்க சிறுகுறிப்பு, பரிகாரங்களும் பலன்களும்,
ஜோதிட சிறுகுறிப்பு, கோச்சார குறிப்பு, கடைசியிலே ராசி பலன், தினப்பலன் சொல்லப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட ஆலோசனையும் ஜோதிட வழிகாட்டுதலையும் பெறலாம் என்று கூறி, கடைசி பகுதி 6வது பகுதி, அந்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உங்கள் மனதிலே தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிலருக்கு இளைய சகோதர வகையில் கூட நன்மைகள் ஏற்பட இடம் உண்டு. சிலருக்கு பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் தேடி வரும். வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் மகிழ்ச்சியை தரும். இதனால் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் கைகூடும். திருமணம் ஆகி குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்படும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கப்படும். நன்மைகள் மேலோங்கும் நல்ல நாள். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்கள் மனதிலே தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிலருக்கு இளைய சகோதர வகையில் கூட நன்மைகள் ஏற்பட இடம் உண்டு. சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே நல்ல செய்திகள் தேடி வரும். வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் மகிழ்ச்சியை தரும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் கைகூடும். திருமணம் ஆகி குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்படும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் சிலருக்கு கிடைக்கப்பெறும். நன்மைகள் மேலோங்கும் நல்ல நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போக இடம் உண்டு. முடிந்த வரையில் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை அந்நியர் தலையீடு இன்றி தகுந்த நேரம் பார்த்து நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சின்ன சின்ன நன்மைகள் உண்டு. நட்சத்திர பலன். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கப்படும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போக இடம் உண்டு. முடிந்த வரையில் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அந்நிய தலையீடு இன்றி தகுந்த நேரம் பார்த்து நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தினுடைய பலாபலன். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சின்ன சின்ன நன்மைகளும் இன்றைய தினத்திலே உண்டு. கவனம் பார்த்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சிலருக்கு பித்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். குறிப்பாக உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். வெளி இடங்களுக்கு செல்லும் சமயத்தில் உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத கடன்கள் ஏற்படாமல் இருக்க செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்கள். பிள்ளைகள் வழியிலே சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் அல்லது மனக்கவலைகள் ஏற்படலாம். மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது. தொழில் வியாபாரத்தினரையே போட்டிகளை கடந்தே நீங்கள் முன்னேறும்படியாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட வேலை பளு அதிகரிக்கலாம். மொத்தத்தில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டிய நாள் இந்த நாள். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு பித்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். குறிப்பாக உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வெளி இடங்களில் செல்லும் சமயத்தில் உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத கடன்கள் ஏற்படாமல் இருக்க செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்கள். பிள்ளைகள் வழியிலே சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் அல்லது மனக்கவலைகள் ஏற்படலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது. தொழில் வியாபாரத்தில் நிறைய போட்டிகளை கடந்தே நீங்கள் முன்னேறும்படியாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட வேலை பளு அதிகரிக்கலாம். மொத்தத்தில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டிய நாள் இந்த நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். உறவினர் நண்பர்களால் ஆதாயம் உண்டு.
சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். சாதிக்கின்ற நாள் இது. நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். ஆயுள நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். சாதிக்கின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். மாலையில் குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் வகையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்ப்பதை விடவும் கூடுதலாய் கிடைப்பது மகிழ்ச்சியை தரும். இன்று வாராகி தேவி வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகளிலே ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். அக்கம் பக்கத்தில் போல் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் வகையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் பாதிப்பு எதுவும் இருக்காது. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாய் கிடைப்பது மகிழ்ச்சியை தரும். இன்று வாராகி தேவி வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். காரியங்களிலே சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். உறவினர் வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் விவாதம் செய்வதை தவிர்க்கும். இன்று முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். நட்சத்திர பலன். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாய் நடந்து கொள்வார். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. தன்மையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். உறவினர் வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கும். இன்று முருகபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். தேவையான பணம் கையில் இருக்கும். காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்படும். ஆனாலும் முடித்து விடுவீர்கள். இளைய சகோதரர்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சியை தரும். உணவு வகையிலே அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று கவனமாக இருக்கும். வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும். இன்று துர்க்கையை வழிபட காரியங்களிலே வெற்றி கிடைக்கும். நட்சத்திர பலன். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும். காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டால் முடித்து விடுவீர்கள். இளைய சகோதரன் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சியை தரும். உணவு வகையால் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று கவனமாய் இருக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும். இன்று துர்க்கையை வழிபட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பதற்கு வேல்மாறல் கந்த சஷ்டி கவசம் என்ற அற்புதமான மந்திரங்களை பாராயணம் செய்ய வேண்டும். அது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். முருகனின் தொடர் நிலை வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்தும், மட்டுப்படுத்தும். தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். புதியவர்களுடைய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். புண்ணிய ஸ்தலம் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் நெளிவு சுருவுகளை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புதிய மாற்றம் ஏற்படும் நாள். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். புதியவரின் நட்பால் உற்சாகம் அடையும். புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு
புண்ணிய ஸ்தலம் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புதிய மாற்றம் ஏற்படும் நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தன் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். மனைவி வழியிலே ஒத்துழைப்பு அதிகரிக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள். எதிர்பாராத நன்மை கிட்டும். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தன் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். மனைவி வழியிலே ஒத்துழைப்பு அதிகரிக்கும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள். எதிர்பாராத நன்மை கிட்டும் நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள். பண புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொட்டது துலங்கும் நாள். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொட்டது துலங்கும் நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். அவசரப்பட்டு அடுத்தவர்களும் விமர்சிக்க வேண்டாம். வியாபாரத்தில் மற்றவர் நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் மற்றவர்களின் நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.